இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் ஒத்துருக்கு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி நீங்கள் உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரி நிறையா கதைகள் வருது, உங்களவே அணுகிறாங்களே, அது என்னன்னு கேட்டேன். இவருக்கு என்னென்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி கும்பிடுவேன். ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னா குளிச்சேன்னா சாமி கும்பிடுவேன், குளிக்கலைன்னா சாமி கும்பிட மாட்டேன், சாப்பிட முன்னாடி சாமி கும்பிடுவேன். இல்லை சாப்பாட்டை எடுத்து இந்த இப்படி வைப்பேன், அவ்வளோ. சாப்பிட்ற முன்னாடி 3 நிமிஷம் சாமி கும்பிடுவாப்புல, காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி 4 நிமிஷம் சாமி கும்பிடுவாப்புல, தூங்கும்போது சாமி கும்பிடுவாப்புல, ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாப்புல, இறங்கினோடனே சாமி கும்பிடுவாப்புல, யாருக்காவது ஒருத்தட்ட பேசணுன்னே தேங்க்ஸ் மேடம் அப்படி கும்பிடுவார், என்னென்னு செய்வார். அவர் சதுரங்க வேட்டையில் ஊரே ஏமாத்துற மாதிரி பண்ணுறேன்னா எப்படி? இப்போ என்னை பார்த்தோன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பிச்சைக்காரன் நடின்னு நான். அதுக்கு அடுத்த படத்தில் லூஸாக நடி, என் முன்னாடியாப்பா உன்னை பார்த்து கரெக்டாக எழுதுவாங்களா இல்லை எழுதிட்டு கூப்பிடுவாங்களா? அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன், சகோதரன் நட்டிகிட்ட கேட்டேன், என்னது அப்படி. அவர் கதை கேட்குறாங்க, ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு. அவர்கிட்ட அந்த டைரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு, சரி இந்த படத்தில் நான் நல்லவனா கெட்டவனா, வேல்நாயகர் மாதிரி கேட்டிருக்காரு, நல்லவனா கெட்டவனா. அதுக்கு அவர் தெரியலேன்றிருக்காரு.